இன்னைக்கு நம்மளோட ஃபுல் வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து வெயில்ல இருந்து எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறது. இப்போ வந்து வெயில் ரொம்ப அதிகமாயிடுச்சு, நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப டேன் ஆயிடும். அது மட்டும் இல்லாம நம்ம சன்ஸ்கிரீம் யூஸ் பண்ணோம், சரி என்ன பிராண்ட் சன்ஸ்கிரீம் யூஸ் பண்ணலாம், அது இல்லாம டேன் ஆயினா ஸ்கின்னை வந்து நம்ம அப்படியே எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறது, டேன்ல இருந்து எப்படி என்ன பேக் போட்டு நம்ம ரிமூவ் பண்றது அப்படின்னு தான் ஃபுல் வீடியோ பார்க்க போறேன். ஃபுல்லா பாருங்க. ஒரு 2 பேக் சொல்லுவேன். நான் யூஸ் பண்ணதுலேயே ரொம்ப பெஸ்ட்டான ஒரு டீடான் பேக் தான் 2 பேக் சொல்ல போறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நல்ல சன்ஸ்கிரீமும் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து பாதுகாப்பாக இருக்கும் அந்த வெயிலில். ஸோ ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெமெடி யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஒரு ஸ்பூன் தக்காளி ஜூஸ் எடுத்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் தேன் எடுத்துக்கோங்க, பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க, ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களோட ஃபேஸில் வாஷ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சிட்டு ட்ரை ஆனவொடனே வாஷ் பண்ணிட்டு நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணுங்கள். இதை வந்து வீக்லி 3 டேஸ் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணதுலேயே நல்ல பெஸ்ட்டான ஒரு டீடான் பேக் அப்படின்னா இதுதான். ஸோ எனக்கு ரொம்ப டேனாக இருந்துச்சு. ஸோ அந்த டேன் ஃபுல்லாகவே நல்லா ரிமூவ் ஆகுச்சு. ஸோ இது வந்து ஒரே டைமில் ரிமூவ் ஆகும்னு சொல்ல முடியாது. வீக்லி நீங்கள் 3 டேஸ் வந்து ஒரு 1 மந்த் ஆகுனா உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். பட் ரிசல்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னொரு பேக் பார்க்க போகிறோம். ஸோ அதுவுமே நம்மளோட ஸ்கின்லேருந்து நல்லா டேன் ரிமூவ் ஆகும். இதுவுமே நல்ல பெஸ்ட்டான பேக் தான். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு நல்லா டேன் ரிமூவ் ஆன பிறகு தான் உங்களுக்கு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டேன் ரிமூவ் பண்ணுற பேக் வந்து நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான். நம்ம எதுவும் வெளியில் வாங்க தேவையில்ல. ரொம்ப அவைலபிளாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான். ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் தேன் எடுத்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் வந்து முல்தானி மிட்டி எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி பேக் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ ஓகே, நம்ம டேன் ரிமூவ் பண்ணிட்டோம். நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய பேக்லாம் போட்டு டேன் ரிமூவ் ஆகிடுச்சு. நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா வந்து ஸோ சன்ஸ்கிரீம் எப்படி யூஸ் பண்ணணும், நம்ம ஸ்கின்னுக்கு, அதாவது நம்ம ஸ்கின் டார்க் ஸ்கின்னா, ஃபேர் ஸ்கின்னா, அப்படி இல்லைனா வந்து டஸ்கி ஸ்கின்னா, காம்பினேஷன் ஸ்கின்னா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஸ்கின்னுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்றத கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ SPF 30 இருக்குது. நான் வந்து SPF 30 யூஸ் பண்ணுவேன் என்னோட ஸ்கின்னுக்கு. ஸோ உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து எது வேணும் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ பர்சனலாக நான் யூஸ் பண்ண சன்ஸ்கிரீமில் எது நல்லா இருந்துச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா. ஸோ நான் வந்து லாக்மியில் யூஸ் பண்ணேன். அதுவுமே எனக்கு வந்து சன்லேருந்து பாதுகாப்பாக இருந்துச்சு. அடுத்து பயோட்டிக்கில் யூஸ் பண்ணேன். அதுவும் நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் செட்டஃபில் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ சிலது வந்து ரொம்ப ஆயிலாக இருக்கும், சிலது வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு க்ரீம் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஸ்கின் வந்து ஆயில் ஸ்கின்னா, ட்ரை ஸ்கின்னா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சன்ஸ்கிரீம் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த SPF வந்து எவ்வளோ 30 வேணுமா 50 வேணுமா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களை சன்லேருந்து உங்கள் ஸ்கின்னை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஸோ ஓகே, நம்ம சன்ஸ்கிரீம் கரெக்டாக யூஸ் பண்ணுறோம். அண்ட் வந்து ஃபேஸ் பேக், டீடான் பேக் போடுறோம். இதெல்லாம் பண்ணிகிட்டே வரும்போது நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம். அதாவது வெயிலேருந்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம். அதே சேம் டைம் வந்து நம்ம தண்ணி நிறைய குடிக்கணும். வெயிலேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து நம்ம வந்து ஃபேஸ் அப்படியே கழுவாமல் வாஷ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஓகேவா. போய் நல்லா ஒரு ஐஸ் வாட்டர், இல்லை எனக்கு ஐஸ் வாட்டர் ஒத்துக்காது அப்படின்னா ஒரு நார்மல் வாட்டர் வச்சு ஒரு ஃபேஸ் வாஷோ இல்லை சோப்போ ஏதோ வச்சு நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்தோடனே கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் டேன் ஆனது கூட நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து வெயிலில் பாதுகாப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி எனக்கு டேன் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே நீங்கள் இந்த ரெமெடி யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாவே டேன் ரிமூவ் ஆகும். ஸோ அடிக்கடிக்கு நிறையா தண்ணி குடிங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூஸ் நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஸ்கின் ஹைட்ரேட்டாக இருக்க நமக்கு வந்து ஸ்கின் ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ண வெயிலேருந்து என்னோட ஸ்கின் எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறேன்ற மெத்தடு தான் நான் யூஸ் பண்ணதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். பட் எல்லாமே ரெகுலராக பண்ணுங்கள். தேங்க்யூ.